ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிமாண்டி காலனி 2 படத்தோட முதல் விமர்சனம் வந்து வெளியாக இருக்குங்க. அதோடு என்ன தான் வந்து எல்லாம் தங்கலான்னு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே வந்து டிமாண்டி காலனிக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் நம்மளோட அருள்நிதி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் டிமாண்டி காலனி. ஸோ இந்த திரைப்படம் வந்து சமபெரு வரவேற்பு பெற்றுச்சு. அதாவது சுமார் ஒரு 9 வருஷம் கழிச்சு வந்து இந்த திரைப்படத்தோட 2ஆம் பாகம் வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு பேய் படம் பார்க்க போகிற ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டிமாண்டி காலனி 2க்கும் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படத்துக்கு கூட தான் வந்து நம்மளோட டிமாண்டி காலனி 2 வந்து பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்நிலையில் வந்து யூஎஸ்ஏல வந்து ஒரு ரசிகர் வந்து திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து ஸோ இந்த திரைப்படமும் வந்து இந்தியா தமிழ் சினிமாக்கே வந்து ரொம்பவே பெருமை சேர்க்கப்படுது. அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் சினிமாவே வந்து டிமாண்டி காலனி 2 பற்றி பேசும் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட இன்டர்நெட்டில் வந்து போட்டிருக்காரு. மகாராஜா திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நான் படம் பார்த்தேன்னா அது கண்டிப்பாக நான் டிமாண்டி காலனி 2 அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ மகாராஜா திரைப்படத்துக்கு அளவுக்கு வந்து நம்மளோட டிமாண்டி காலனி 2 இருக்கா அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களுக்கே செம்ம ஷாக்கிங். அதனால் வந்து ரசிகர்கள் வந்து டிமாண்டி காலனி 2க்கு வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.